வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 3ஆம் தேதி அக்டோபர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு கீழேயா மேலேயான்னு பார்ப்போம். பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 25,516 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,782 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 25,925 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 25,107 வரைக்கும் நிஃப்டி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,964 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த லெவலையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா 24,698 வரைக்கும் நிஃப்டி போவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சைட்வேஸ் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சைட்வேஸில் இங்கே மூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இன்னைக்கு சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலில் கீழே பிரேக் அவுட் ஆகுதா மேலே பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா தொடர்ந்து நம்ம மார்க்கெட் ஹை லெவலில் ரீச் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது சொல்லணும், ஆல் டைம் ஹையை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி இப்போ ஒரு கரெக்ஷன் கொடுத்து நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டுகள் கிட்ட இறங்கி இருக்கு. இப்போ இந்த இடங்கள்ல நமக்கு திரும்பவும் சைட்வேஸில் மூவ் ஆகி ஏதோ ஒரு பக்கம் ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த பக்கம் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இந்த அந்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு நம்ம தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட 10 நாள் மூவ்மெண்ட்டை 3 நாளில் நமக்கு கரெக்ஷன் கொடுத்து கீழே திரும்ப வந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் நமக்கு மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத சைட்வேஸில் மூவ் ஆகி ஒரு ஃப்ளக்சுவேஷன் மூலமாக தான் நம்மளால் கணக்கு பண்ண முடியும். மேலும் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோன் நமக்கு இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.